இதில் எவ்வளோ நெய் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து வெண்ணெய் சூப்பராக இருக்குல்ல, போட்டு தான் நம்ம உருக்க போகிறோம். ஸோ நான் இதில் போட்டு வச்சுட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நெய் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு கொஞ்ச நாளாக நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த செம்பில் தான் நான் வந்து பால் வாங்குவேன். நான் வந்து பசுப்பாலில் தான் வந்து இந்த நெய் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பேக்கெட் பால் தான் வாங்குறேன்னா கூட பரவாயில்ல, பேக்கெட் பாலில் கூட செய்யலாம். இதில் வந்து கரெக்டாக 1 லிட்டர் வரும். நான் ஆல்ரெடி இதில் வாங்கின பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு